எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையோட தொடர்ச்சி. திசைவேளரின் கையுயர்வின் வழியே மேல் எழுந்தது பேரோசை. தட்டியங்காட்டு போரின் 2ஆம் நாள் தொடங்கியது. இனி ஒவ்வொரு நாளும் போர் முடிவுறும் நாளிகையின் போது போர்க்கள நிகழ்வுகளை உற்று நோக்க வேண்டும். முதல் நாள் இழப்புக்கு வஞ்சினம் உரைத்தவர்கள் மறுநாள் பழிவாங்க அனைத்து வழிகளிலும் முயல்வார்கள். அவர்களுக்கான கடைசி வாய்ப்பாக போரின் இறுதி நாளிகை இருக்கும். போர் முடிவுற்றதாக முரசுகள் ஒலி எழுப்பினாலும் அந்த கணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவே முயல்வார்கள். எவன் ஒருவன் முரசோசைக்கு மதிப்பு கொடுத்து ஆயுதத்தை தாழ்த்துகிறானோ அவனே பாதிக்கப்படுகிறான். நேற்றைய போரில் தளபதி ஒருவன் கொல்லப்பட்டுள்ளான். அப்படி என்றால் இன்றைய போரில் அதற்கு பலி எடுக்கப்படும். ஒருவேளை பகல் பொழுதில் அந்த வாய்ப்பு அமையாவிடில் கடைசி நாளிகையில் சதிகள் அரங்கேற தொடங்கும். நிலைமான் கோல் சொல்லிகளின் வேலை இனிமேல்தான் கடினமானதாக மாற இருக்கிறது. வேட்டை விலங்குகளை விதிமுறைகளை பேணச் செய்வது எளிதல்ல. போர்க்களத்தில் எல்லோரும் வேட்டை விலங்குகள் தான். தனக்கான இரையை பற்றி இழுக்க கடைசி வரை முயல்வார்கள். அதுவும் கடைசி கணத்தில் மூர்க்கமேறிய பாய்ச்சல் இருக்கும். அப்பொழுது ஒலிக்கும் முரசோசை செவி புலனுக்குள் நுழையாது. கொலைவெறி ஊறிய அவர்களின் கண்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. போர்க்களம் முழுவதும் விதிகளின் வழியே காத்து நிற்பதுதான் நிலைமான் கோல் சொல்லிகளின் கடமை. முடிவுறும் நாளிகையில் கொலைவெறியை மறித்து நிற்கும் செயலில்தான் அவர்களின் திறன் இருக்கிறது. காற்றில் அங்குமிங்குமாக அம்புகளும் ஈட்டிகளும் பறப்பதல்ல பிரச்சனை. முரசொலியையே தனது திட்டத்தின் பகுதியாக தீர்மானித்து செயல்படுபவர்கள்தான் விதிமுறைகளை தகர்த்து எறிகிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் நிலைமான் கோல் சொல்லியின் பார்வை எல்லைக்கு அப்பால்தான் தங்களின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். திசைவேளர் முடிவு செய்தார். இனிமேல் நடுவில் இருக்கும் இந்த பரனில் மட்டும் இருப்பதில்லை. போரின் போக்கிற்கேற்ப முடிவுறும் நாளிகையின் போது வெவ்வேறு பரன்களின் மேல் ஏறி நின்று களத்தை துல்லியமாக கண்காணிக்க வேண்டும். எண்ணங்கள் இப்படி ஓடிக்கொண்டிருக்கையில் தட்டியங்காடெங்கும் வீரர்கள் போரிட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு கணம் திகைப்புற்றார் திசைவேளர். இத்தனை ஆயிரம் வீரர்கள் போரிடுவதை கண்கள் பார்த்தபடி இருக்க எண்ணங்கள் தாம் செய்ய வேண்டிய வேலையில் மட்டுமே கவனம் கொண்டிருக்கின்றன. போர்க்களத்துக்குரிய மனிதராக அவர் மாறிக்கொண்டிருந்தார். சரிந்து விழும் எண்ணற்ற உடல்களை பார்க்காது கடப்பதைப் போலவே பார்த்து கடக்கும் மனநிலை உருவாகிறது. வீரர்கள் அனைவரும் இந்த மனநிலையில்தான் இருப்பார்கள். மரணத்தை மதிப்பற்ற ஒன்றாக கை கொண்டால் மட்டுமே போர்க்களத்துக்கு உரியவராக மாற முடியும். திசைவேளர் போர்க்களத்துக்கானவராக மாறியிருந்தார். நேற்றைய இழப்பின் தாக்கம் ஏதும் வேந்தர் படையில் இல்லை. தளபதிகள் பலருக்கும் இப்போது தெளிவு கூடியிருந்தது. சமதள போர்க்களத்தில் பரம்பு வீரர்கள் வெளிப்படுத்தும் ஆற்றலை பற்றிய குறை மதிப்பீட்டில் இருந்து அவர்கள் மீண்டனர். நேற்றைய போரில் எதிரியை சரியான உத்திகளின் மூலம் சந்திக்கவில்லை. எளிதாக வெற்றியை ஈட்டும் மனநிலையிலேயே அவர்கள் போரை தொடங்கினார்கள். ஆனால் இன்று அப்படியல்ல. எதிரியை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை சாகலைவனின் மரணம் உணர்த்தி இருந்தது. கருங்கை வாணனை பொறுத்த வரையில் தளபதிகளுக்கான தனித்த ஆணை எதையும் இன்று அவன் பிறப்பிக்கவில்லை. பொதுவான தன்மையிலான தாக்குதலுக்கே அவன் அனுமதி கொடுத்திருந்தான். அவனுக்கு நேற்றைய போர் ஒரு மதிப்பீட்டு களம்தான். எதிரிகள் செயல்படும் வேகத்தையும் அவர்களின் ஆற்றலையும் மதிப்பிட்டான். இன்றோ அவர்கள் சோர்வடையும் வரை தமது படைத்தாக்குதலை நிறுத்தாமல் தொடர வேண்டும் என்று கூறியிருந்தான். பரம்பு வீரர்கள் முழு ஆற்றலோடு போரிடும் வரை அவர்களோடு தீவிரமாக மோதுவதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் சோர்வுறும் வரை நமது முன்னணி படையினர் விடாது மோதிக்கொண்டிருக்க வேண்டும். அதனால் ஏற்படும் இழப்புகள் ஒரு பொருட்டல்ல. எண்ணற்ற வீரர்களின் இழப்பின் வழியேதான் பரம்பு வீரர்களை சோர்வடைய செய்ய முடியும். அதன் பிறகே தாக்குதல் போரை முழு வேகத்தோடு தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். வழக்கம் போல முதல் நிலை படையின் நடுப்பகுதியில் கருங்கை வாணன் நின்றிருந்தான். நேற்றைய போரில் முதல் நிலை படை 1/3 வீரர்களை இழந்திருந்தது. அதே அளவுக்கு புதிய வீரர்கள் இப்போது படையில் நின்றிருந்தனர். 2ஆம் நிலையிலும் 3ஆம் நிலையிலும் இருந்த வீரர்களை இதில் இணைத்திருந்தான். ஆனால் அங்கு இருந்த நிலைப்படை வீரர்கள் யாரையும் இங்கு வந்து சேர்க்கவில்லை. எதிரிகளை சோர்வடைய செய்யும் உத்தியே பின்பற்றப்பட்டது. இழப்பையே உத்தியின் பகுதியாக மாற்றி இருந்தான். அதற்கேற்ப கூலிப்படை வீரர்களைத்தான் முன்களத்தில் நிறுத்தி இருந்தான். முரசோசை கேட்டதும் உதிரனின் தலைமையிலான வில்படை தங்களது தாக்குதலை தொடங்கியது. கூலையனின் தேர்ப்படையும் தேக்கனின் வால்படையும் முன்னேற தொடங்கின.
வேந்தரின் குதிரைப்படை தளபதி உருமன்கொடி பாய்ந்து தாக்கவில்லை. நின்ற இடத்திலேயே அணிவகுத்து நின்று கொண்டான். இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். பரம்பின் குதிரைப்படை தளபதி இரவாதனும் சிறிது நேரம் போக்கு காட்டிக் கொண்டிருந்தான். தொடக்க நாளிகையில் போரின் குணத்தை கருங்கைவாணன் நிதானமாக மதிப்பிட்டுக் கொண்டிருந்த போது குளவன் திட்டிலிருந்து பாரியும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். காலையில் பாரி இந்த இடம் வந்து சேரும் போதே இருளிக்கிழவனின் முகம் சோர்வுற்று இருந்தது. நேற்று இரவெல்லாம் உள்காடுகளில் நல்ல மழை, இப்போதும் கணவாய் பகுதியில் தூறல் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது என்றான். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது பாரிக்கு புரிந்தது. மெல்லிய குரலில் தயக்கத்தோடு சொன்னான், இன்றும் காற்றும் காற்றியும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றான். பாரியின் முகத்தில் கவலை தோய்ந்த மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதை பார்த்தபடி இருளிக்கிழவன் மேலும் சொன்னான், தட்டியங்காட்டு நிலத்தில் கூட அதிக அளவுக்கு வெக்கை இருக்காது என்றான். அப்படியென்றால் வேந்தர் படை வீரர்கள் நடுப்பகலுக்கு பிறகு சோர்வடைய மாட்டார்கள் என்பதை எண்ணியபடியே போர்க்களத்தை பார்த்து கொண்டிருந்தான் பாரி. பரம்பை பொறுத்தவரை இன்றைய போர் உத்தி என்பது தாக்கி முன்னேறுவது அல்ல, முழுவதும் இரவாதனை சுற்றி உருவாக்கப்பட்டுள்ள உத்தியே. அவனது தாக்குதலுக்கு குறுக்கே யாரும் வந்துவிடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். மரத்திலிருந்து கலைந்து வானத்தில் பறக்கும் பறவைகள் சிறிது தொலைவு பறந்த பிறகு ஓர் ஒழுங்கை அடைவதைப் போல போர் தொடங்கிய கணத்தில் தாக்கி முன்னேறிய பரம்பு வீரர்கள் திட்டுவிடலுக்கு ஏற்ற ஒழுங்கை அடைந்து கொண்டிருந்தார்கள். பாரியின் கண்கள் அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. வேந்தர்களின் வாழ்படைக்கு புதிய தளபதியாக நியமிக்கப்பட்ட சூலக்கையன் திட்டமிட்டபடி படையை நகர்த்தி கொண்டிருந்தான். எதிரில் நின்றிருந்த பரம்பு தளபதி தேக்கன் முன்னகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகளை கூட பயன்படுத்தவில்லை. இன்றைய போரில் பரம்பு தளபதிகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பணி இரவாதனுக்கு துணை செய்வதே. இரவாதன் தனது குதிரைப்படையை கொண்டு பெயரளவிலான தாக்குதலையே நடத்தி கொண்டிருந்தான். அவனது திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருபுறமும் இருந்த பரம்பு தளபதிகளான உதிரனும் கூலையனும் குறிப்பிட்ட தொலைவு வரை முன்னேறி போக வேண்டி இருந்தது. அதை கவனித்தபடியே இரவாதன் அங்குமிங்குமாக அலைமோதி கொண்டிருந்தான். உருமன்கொடியோ தங்களின் குதிரைப்படை நிலை கொண்ட தாக்குதலை நடத்துவதால் என்ன செய்வதென்று புரியாமல் எதிரி திணறுகிறான் என்று நினைத்தான். இரவாதன் உள்ளிட்ட பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் அனைவரின் அம்புரா தூணிகளிலும் ஓங்கல அம்புகள் இருந்தன. இன்றைய போரில் பரம்பு நம்பியிருக்கும் பேராயுதம் ஓங்கலம்தான். ஓங்கலம் என்பது மூங்கிலின் குறிப்பிட்டதொரு வகை. இந்த வகை மூங்கிலை பறவைகளோ விலங்குகளோ நெருங்காது. ஓங்கலத்தின் தோகை அறுத்தாலோ கணு குத்தினாலோ விலங்குகளுக்கு மயக்கம் ஏற்படும். அதன் ஈக்கியில் கசியும் நீர் கன நேரத்தில் உயிரினங்களை கண் பார்வை மங்கச் செய்யும். கருவுற்ற யானை ஓங்கலத்தின் தோகையை தின்றவுடன் கரு கலையும். நாகத்தின் நஞ்சால் தாக்குண்ட விலங்கு மட்டும் ஓங்கலத்தை தேடி வந்து அதன் தோகைகளை வேக வேகமாக மென்று தின்னும். எதிர்குணம் கொண்ட நஞ்சு நாகத்தின் நஞ்சை செயலிழக்க செய்யும் என்பதால் விலங்குகள் இந்த மருந்தை கண்டறிந்து உள்ளன. ஓங்கலத்துக்குள் நாகங்கள் நுழைவதில்லை. நாகங்கள் அஞ்சும் நஞ்சு ஓங்கலத்தின் தோகை சுனைகள் தான். ஊர்ந்து செல்லும் பாம்பின் மீது தோகையின் விளிம்பில் உள்ள கூர்முனை கொண்ட சுனை பட்டால் போதும், பாம்பின் செதில்களுக்குள் சிக்கிக் கொள்ளும். பாம்பு அசைய அசைய அதன் செதில்களே சுனையை உடலுக்குள் செலுத்திவிடும். நாகம் நஞ்சால் செயல் இழக்கும். வேந்தர்களின் குதிரைப்படை பாய்ந்து தாக்காமல் நிலை கொண்டு தாக்கும் உத்தியைத்தான் பின்பற்றும் என்று நேற்றிரவு வேங்கை மரத்திட்டில் பேசும்போதே முடியன் கணித்தான். அவர்கள் முன்னேறி வந்து தாக்காமல் நிலை கொண்டு தாக்கும் உத்தியை பின்பற்றினால் வேந்தர்களின் குதிரைப்படையை எளிதில் வீழ்த்த முடியாது. அவர்கள் படையில் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகள் இருக்கின்றன. அவற்றை வெகுவாக குறைத்தால் மட்டுமே மூஞ்சல் நகரை நெருங்க முடியும். மூஞ்சலின் பாதுகாப்பை நொறுக்கி நீலனை மீட்கச் செய்ய வேண்டும் என்றால் முதலில் எதிரிகளின் குதிரைப்படையை குறைத்தாக வேண்டும். அதற்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு ஓங்கலத்தை பயன்படுத்துதல் மட்டுமே. நேற்றிரவு வேங்கை மரத்திட்டில் ஓங்கலத்தை பயன்படுத்துவதற்கான முடிவை எடுத்தவுடன் செய்திகள் எல்லா இடங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டன. இரவோடு இரவாக ஓங்கல மூங்கிலின் கட்டுகள் தலை சுமையாக இரளிமேட்டுக்கு வந்து சேரத் தொடங்கின. உடனடியாக அவை அம்புகளாக சீவப்பட்டு குதிரைப்படை வீரர்களின் அம்பரா தூணிகளில் செருகப்பட்டன. இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை வீரர்கள் அனைவரின் அம்பரா துணிகளிலும் இப்போது ஓங்கல அம்புகள் இருந்தன. ஆனால்
அவற்றை யாரும் இன்னும் பயன்படுத்தவில்லை. மற்ற அம்புகளை பயன்படுத்தியபடியே இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தனர். வேந்தர்களின் குதிரைப்படையின் இரு ஓரங்களிலும் இரவாதனின் குதிரைப்படை கடைசி வரை பாய்ந்து செல்வதற்கு வழியமைத்து கொடுக்க உதிரனும் கூலையனும் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தனர். குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பரம்பு படை முன்னோக்கி வந்து கொண்டிருப்பதை கருங்கைவாணன் கவனித்துக் கொண்டிருந்தான். தங்கள் படையின் முன்கள வீரர்கள் பெரும் வலிமை கொண்டவர்கள் அல்ல. தனது திட்டப்படி அவர்கள் பலியாடுகளே. ஆனால் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் பரம்பு படை இவ்வளவு உள் நுழைந்துள்ளதே என்று சிந்தித்தபடி நின்று கொண்டிருந்தான். பரம்பு தலைமை தளபதி முடியனை அவனது கண்கள் தேடின. வழக்கம் போல முடியன் முன்களத்துக்கு வரவில்லை. நேற்றைக்கு போல் நடுப்பகல் கடந்த பிறகுதான் அவன் முன்னே வருவான். அப்படி என்றால் இன்று பிற்பகலில் அவர்களின் தாக்குதல் திட்டம் தீவிரமடையும் என்று நினைத்து கொண்டிருந்தான். எவ்வளவு துல்லியமாக திட்டமிட்டாலும் நாம் சிந்தித்திராத வாய்ப்புகளை போர்க்களம் நமக்கு உருவாக்கி தரும். மிக குறைந்த நேரம் மட்டுமே நீடிக்கும் அந்த வாய்ப்பை சரியாக கண்டறிந்து செயல்படுத்தும் தளபதியே வெற்றியை பறிக்கிறான். கருங்கைவாணனின் திறமையே களத்தில் உருவாகும் வாய்ப்பை பயன்படுத்துவதில் இணையற்றவனாக இருப்பதுதான். இன்றைய நாளுக்காக வகுக்கப்பட்ட உத்தியை படையணிகள் சரியாக செயல்படுத்துகின்றனவா என்பதை தளபதி உற்று கவனிக்க வேண்டும். அதே சமயத்தில் அதே நேரத்தில் எதிரிகள் வகுத்துள்ள உத்தி என்ன என்பதையும் விரைவில் கண்டறிய வேண்டும். எல்லா தளபதிகளும் இந்த இரண்டு எண்ணங்களுடன் தான் போர்க்களத்தில் நிற்பார்கள். ஆனால் இவை இரண்டையும் கடந்த மூன்றாவதான வாய்ப்பு ஒன்று போர்க்களத்துக்குள் உருவாகி கொண்டிருக்கும். அதை விரைந்து மதிப்பிட தெரிந்தவனே போர்க்கலையின் வல்லுநன் ஆகிறான். எதிரிகள் ஏன் குறிப்பிட்ட சில பகுதியில் மட்டும் இவ்வளவு தொலைவு முன்னகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் என்று கருங்கைவாணன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் சட்டென இன்னொன்றும் தோன்றியது. இந்த புதிய சூழல் உருவாக்கும் வாய்ப்பு என்ன என்று கண்கள் இங்குமங்குமாக தேடத் தொடங்கின. எதிரிகள் எவ்வளவு முன்னகர்ந்து போய்க் கொண்டிருந்தாலும் கருங்கைவாணனுக்கு அச்சம் ஏதும் இல்லை. ஏனெனில் முதல் நிலை படையை கடந்து இரண்டாம் நிலை படை நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து மூன்றாம் நிலை படை இருக்கிறது. எதிரிகள் எவ்வளவு முயன்றாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. எனவே இந்த புதிய சூழல் வாய்ப்பை உருவாக்கி தந்தால் அதை பயன்படுத்தலாம் என்று அவனுடைய கண்கள் இங்குமங்குமாக அலைமோதி கொண்டிருந்தன. அப்போதுதான் அவனது கண்ணில் பட்டான் தேக்கன். சாகலைவனின் மரணத்துக்கு மறுநாளே பலியெடுக்கும் வாய்ப்பாக அந்த கணம் அவனுக்கு தோன்றியது. கருங்கைவாணன் அவனை நோக்கி குதிரையை செலுத்த தொடங்கினான். வேந்தர்களின் வாழ்படை தளபதி சூலக்கையன் சற்றே துடிப்பு நிறைந்தவனாக இருந்தான். தேக்கனோடு நேர்கொண்டு மோதும் வாய்ப்புக்காக காத்திருந்த அவனின் நகர்வும் தேக்கனை நோக்கியே இருந்தது. தேக்கனோ தனது வாழ்படையின் நடுப்பகுதியில் இருந்தான். வீரர்களின் கால்கள் மூன்றாம் முன்னேட்டை கடக்காமல் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தான். ஓசைகளின் வழியேவும் கால்கள் கிளப்பும் புழுதியின் வழியேவும் பார்ப்பவர்களின் கண்கள் வேகத்தை உணர்கின்றன. ஆனால் இருக்கும் இடம் விட்டு முன்னோக்கி நகராமல் அவர்கள் போரிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஏறி வரும் எதிரியை மட்டும் வெட்டி சரித்தபடி இருப்பார்கள். தேக்கனின் தலைமையிலான வாழ்படை அதைத்தான் செய்து கொண்டிருந்தது. இரவாதன் தனக்கான வாய்ப்புக்காக துடித்துக் கொண்டிருந்தான். எதிரிகளது குதிரைப்படையின் இரு பக்கவாட்டிலும் முன்னகர்ந்த பரம்பு வீரர்கள் குறிப்பிட்ட தொலைவு சென்றவுடன் ஓசையை எழுப்பினர். வேந்தர் படையின் ஒவ்வொரு பிரிவிலும் ஓசை எழுப்பும் கருவியோடு வீரன் நின்றிருந்தான். ஆனால் பரம்புக்கு அப்படி அல்ல. போரிட்டு கொண்டிருக்கும் வீரர்களிலே கூவல் குடியினரும் இருந்தனர். எல்லையை தொட்ட குறிப்பை அவர்கள் சீழ்கை ஒலியின் வழியே கன நேரத்தில் கடத்தினர். அந்த ஓசைக்காகத்தான் இரவாதன் காத்திருந்தான். ஓசை கேட்ட மறுகணம் தனது உத்தரவை படை முழுமைக்கும் வழங்கினான். இரவாதனின் குதிரைப்படை கண்ணிமைக்கும் நேரத்தில் பல கூறுகளாக பிரிந்தது. எதிரியின் குதிரைப்படையில் நிற்கும் குதிரைகளை முதலில் இருந்து கடைசி வரை இடைவெளி விடாமல் துல்லியமாக தாக்கும் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. திடீரென்று இவர்கள் ஏன் இவ்வளவு வேகம் கொள்கின்றனர் என்று உருமன் கொடிக்கு புரியவில்லை. ஒருவேளை அப்படி செய்தால்தான் நாம் விரட்டி தாக்குவோம் என நினைத்து செய்கின்றனரா என்று சிந்தித்தான். நம்மை கோபமூட்டி விரட்டி செல்ல வைக்கும் உத்தியாக உருமன் கொடி நினைத்தான். எதிரிகள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டு குதிரையை விரட்டினாலும் தான் நிலை கொண்ட தாக்குதலை மாற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். தொடக்க நிலை அம்புகள் சீறி பாய்ந்த பிறகு ஓங்கல் அம்புகள் வில்லில் இருந்து விடுபட தொடங்கின. அவை மற்ற அம்புகளைப் போல வேகம் கொண்டு தாக்குவதில்லை. அதற்கான தேவையும் இல்லை. குதிரையின் முன்பக்கமோ பின்பக்கமோ அல்லது உடலில் ஏதாவது ஒரு பக்கத்திலோ மெல்ல உரசி சென்றால் போதும். அம்பின் ஈக்கியொன்று உள்ளே நுழையும் அளவுக்கு சிறு சிராய்ப்பை உருவாக்கினாலே போதும்.
எனவே பரம்பு வீரர்கள் முதலில் இருந்து கடைசி வரை நிற்கும் குதிரைகள் அனைத்தின் மீதும் ஏதோ ஓர் அம்பு தைக்கும்படியான உத்தியை பயன்படுத்தினர். வேகம் வேகம் அதிவேகம் என்பதே இரவாதனின் செயல்பாடாக இருந்தது. 2-3 அம்புகளுக்கு ஒருமுறைதான் ஓங்கலத்தை பயன்படுத்த வேண்டும். எதிரிக்கு எந்த வகையிலும் ஐயம் வந்துவிடக் கூடாது. தாக்கும் போரை படுவேகமாக செய்கிறார்கள் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்க வேண்டும். ஆனால் முதலில் இருந்து கடைசி வரை குதிரைப்படை முழுமையும் அம்புகளை பொழிந்து தள்ள வேண்டும். இரவாதன் கண்ணிமைக்கும் நேரத்தை கூட வீணாக்காமல் செயல்பட்டு கொண்டிருந்தான். இந்த தாக்குதலில் மிக கடினமானது எதிரியின் குதிரைப்படையின் நடுப்பகுதியில் இருக்கும் குதிரைகளை தாக்குவதுதான். ஏனெனில் ஓங்கல அம்பை மற்ற அம்புகளைப் போல வேகம் கொள்ள செய்ய முடியாது. அதன் எடையும் தன்மையும் பாய்ந்து செல்வதற்கான வாயினை கொண்டது அல்ல. எனவே இழுபடும் நாணின் விசையால் மட்டுமே அதை எதிரிப்படையின் நடுப்பகுதிக்கு செலுத்த வேண்டும். சூலூர் வீரர்களுக்கு இரவாதன் வரையறுத்தது நடுப்பகுதி குதிரைகளை தாக்க வேண்டும் என்பதுதான். மற்ற வீரர்கள் தான் ஓரப்பகுதியை தாக்கினார்கள். பரம்பின் குதிரைப்படையின் வேகமும் குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைக்கப்பட்ட நாணின் இழுத்து தள்ளும் வேகமும் ஒன்றாய் இணைய ஓங்கல அம்புகள் இடைவெளியின்றி பொழிந்தன. போர்க்களம் தனது போக்கில் உருவாக்கி கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துதலே அறிவார்ந்த தளபதியின் வேலை. நேற்றைய போரில் சாகலைவனின் தலையை சரித்தவனை நோக்கி முன்னகர்ந்து கொண்டிருந்தான் கருங்கைவாணன். ஏற்கனவே அவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான் சூலக்கையன். தேக்கன் முன் திட்டமிட்டபடியான உத்தியின்படி பரம்பு படைகளின் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தான். தேக்கனின் அருகில் வந்து சேர்ந்த சூலக்கையன் நேரடி தாக்குதலில் ஈடுபட தொடங்கினான். தேக்கன் அதை வழக்கம் போல் எதிர்கொண்டே இருந்தான். சூலக்கையன் வயதால் இளையவன், துடிப்பு நிறைந்தவன். கிழவனை சாய்க்கும் வெறியோடு அவன் மோதுவதை தேக்கன் உணர அதிக நேரம் ஆகவில்லை. ஆனாலும் தேக்கனின் கவனம் இரவாதன் செயலின் போக்கை அறிவதிலேயே இருந்தது. கிழவன் பெரிதாக கவனம் கொள்ளாமலேயே போரிடுகிறான் என்பதை புரிந்து கொண்ட சூலக்கையன் சீற்றம் கொண்டு தாக்கினான். முனையால் சீவி சரிக்கும் உத்தியை பயன்படுத்தி வாளின் மூக்கு பகுதியை கண்ணிமைக்கும் நேரத்தில் கேடயத்தின் உள் விளிம்பை நோக்கி பாய்ச்சினான். பாய்ச்சிய வேகத்தில் கிழவனின் மேலிருந்து கொப்பளிக்கும் குருதியை அவன் கண்கள் தேடின. கேடயத்தின் உள்விளிம்பு ஆயுதத்தின் வேகத்தை உணர்ந்து வெளிப்புறம் நோக்கி தள்ளிய போது உடல் உள்வளைந்து எழுந்தது. தேக்கன் எளிதாக சுழன்று கொடுத்து நின்றான். சூலக்கையன் அதிர்ச்சியோடு தேக்கனை பார்த்தபோது கருங்கைவாணன் வந்து இறங்கினான். மூவேந்தர் படை தலைமை தளபதி மகா சாமந்தன் போர்க்களம் தனது போக்கில் தந்த வாய்ப்பை வணங்கி வாளேந்தி நின்றான். சூலக்கையனுக்கு ஒதுங்கிக் கொள்வதா இணைந்து கொள்வதா என்று தெரியவில்லை. சற்றே தயக்கத்தோடு விலகினான். அவன் விலகி தயங்கிய நேரத்தில் கருங்கைவாணனின் கால்கள் தாக்கப் போகும் தன்மைக்கு ஏற்ப அடியெடுத்து நின்றன. சூலக்கையன் அவனுடைய கால்களை பார்த்தான். சட்டென நிமிர்ந்து அவனுடைய கைகளை பார்த்தான். இடது கையில் இருந்த கேடயம் மட்டுமே துருத்தி துருத்தி முன்னால் நகர்ந்து கொண்டிருந்தது. வலது கையில் இருந்த வாள் சரியான கணத்துக்காக காத்திருந்தது. தேக்கன் கருங்கைவாணனின் கண்களையே பார்த்தான். இருவரின் கால்களும் பின்னல் வட்டத்தில் நகர்ந்து கொண்டிருந்தன. கிழவனின் கண்களில் அச்சமேதும் தெரியவில்லை. தன்னை தாக்கி வீழ்த்த அவன் ஆயத்தமாக இல்லை. தற்காப்பு மட்டுமே அவனது நோக்கமாக இருக்கிறது என்று கவனித்தான் கருங்கைவாணன். போர்க்களத்தின் சூழல் கணத்துக்கு கணம் மாறக்கூடியது. இப்போதைய வாய்ப்பை அடுத்த கணம் வழங்குமா என்று தெரியாது. எனவே காலம் தாழ்த்த வேண்டாம் என்று எண்ணிய கருங்கைவாணன் தனது வலிமை மிகுந்த தாக்குதல் முறையால் மின்னல் வேகத்தில் பாய்ந்தான். வாள்கள் ஒன்றோடொன்று மோதி திரும்பின. இவன் ஒவ்வொரு தாக்குதலிலும் உயிர் குடிக்க எண்ணுகிறான் என்பதை தேக்கன் உணர வெகு நேரம் ஆகவில்லை. கால்கள் முன்பாயும் வேகத்தில் 3 மடங்கு ஆற்றலை வெளிப்படுத்தி படபடக்கும் சிறகு போல வாளால் இடைவிடாது தாக்கி எதிரியை நிலைகுலைய செய்வதே கருங்கைவாணனின் உத்தி. தேக்கன் அவனது வேகத்தை மதிப்பிடும் முன்பே அடுத்தடுத்து வேகத்தை கூட்டிக் கொண்டிருந்தான். முன்னும் பின்னுமாக கேடயத்தை சுழற்றியபடி வாழ்வீச்சை வாங்கி கொண்டிருந்தான் தேக்கன். கிழவன் எதிர்கொள்ள திணறுகிறான் என்பதை உணர்ந்த கருங்கைவாணன் சரியான நேரத்தில் தேக்கனின் கேடயத்தை ஏமாற்றி நடு மார்பை கிழித்தபடி சீவி முன்னகரும் தாக்குதலை தொடுத்தான். மின்னல் வேகத்தில் குறுக்கிட்டு வெளிவந்தது கருங்கைவாணன் வீசிய வாள். காற்று அறுபடும் ஓசை காதில் கேட்டது. கிழவன் மண்ணில் சரிந்திருப்பான் என்று எண்ணியபடியே திரும்பினான். இந்த கணத்தை தான் தேக்கன் எதிர்பார்த்து இருந்தான். கொலை முடிந்த மறு கணத்தில் ஆற்றலேதும் இன்றி அகமகிழ்ந்து திரும்பும் வீரனின் தலையை கொய்து முடிப்பதில்தான் சுகம் உண்டு. தனது உயிரை பணயம் வைத்து நடக்கும் இந்த விளையாட்டில் வீரர்கள் இந்த உணர்வை சுவைக்கவே மீண்டும் மீண்டும் வாள் சுழற்றுகின்றனர்.
தேக்கன் சுழற்றிய வாள் கருங்கை வாணனின் கழுத்தை நோக்கி வந்தபோது கன நேர தாமதமின்றி குறுக்கிட்டு பாய்ந்தான் சூலக்கையன். அதிர்ந்து மீண்டான் கருங்கை வாணன். இமை பொழுதில் எல்லாம் மாறி தெரிந்தன. பின்பக்கமாக திரும்பிய கருங்கை வாணனின் முகத்தில் மரணத்தின் ஒளி பட்டு தெரித்தது. கிழவனை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே என தோன்றிய போது அவனது மெய்க்கவசத்தை பார்த்தான். சரி பாதியாக பிளந்து வெளிவந்திருந்தது. அவன் வீசிய வாள் இரும்பாலான கேடயமே. ஆனாலும் இந்த தாக்குதலால் உள் எலும்பு உடைந்திருக்கும். இவன் எப்படி சாயாமல் நிற்கிறான் என்று நினைத்தபடி கால்களை முன்னே நகர்த்தினான். கிழவனின் நெஞ்செலும்பு நடுங்கியபடிதான் இருக்கும். இப்போது இளைப்பாற இடம் தரக்கூடாது என்ற முடிவோடு வாளை சுழற்றி முன்னே நகர்ந்தான். சூலக்கையன் கருங்கை வாணனை பார்த்து மிரண்டு நின்றான். கழுத்தின் முனை நோக்கி வாள் பாய்ந்து திரும்பிய மறுகணமே சீறி முன்னகரும் அவனது சீற்றம் யாரையும் மிரளச் செய்யும். இருவரும் கால்களை பின்வளைவு போட்டு நகர்த்தி தேவையான இடைவெளியை உருவாக்கி கொண்டனர். இருவருக்கும் மிக அருகில் மரணம் வந்து போயுள்ளது. ஆனாலும் இருவரும் அதை பொருட்படுத்தவே இல்லை. சூலக்கையன் மிரட்சி குறையாமல் பார்த்து கொண்டிருந்தான். கிழவன் வலியை உணர்ந்து நிற்கிறானா இல்லை வாய்ப்பை கணித்து நிற்கிறானா என்பதை கருங்கை வாணனால் கணிக்க முடியவில்லை. ஆனால் நேற்றைய போரில் சாகலைவன் எப்படி வெட்டி சரிக்கப்பட்டான் என்பதை உணர முடிந்தது. கிழவனை பலியெடுக்காமல் இந்த இடம் விட்டு நகரக்கூடாது என்று மனம் உறுதி பூண்டது. வாளின் பிடியை விரல்கள் இறுக்கிக் கொண்டிருந்தன. கால்கள் வீசி முன்னே நகர ஆயத்தமாயின. வெறிகொண்டு தாக்கப் போகும் அந்த கணத்தை கணித்தபடி சிற்ற அலை என அசைந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் போர்க்களத்தின் இடதுபுறம் இருந்து நீல் சங்கின் ஓசை கேட்டது. அதிர்ந்து திரும்பினான் கருங்கை வாணன். உருமன் கொடியின் குதிரைப்படை வெளிப்படுத்தும் ஓசை இது. என்ன ஆனது அங்கு என சிந்தனை மோதி புரண்டது. தடுமாறி திரும்பின கருங்கை வாணனின் கண்கள். நிலைமையை உணர்ந்து சூலக்கையன் உள்ளே இறங்கினான். வழியின்றி கருங்கை வாணன் வெளியேறினான். கிழவன் அடுத்தவனை எதிர்கொள்ள ஆயத்தமானான். உருமன் கொடி இன்று காலையிலிருந்து நிலை கொண்ட தாக்குதலையே நடத்தி வந்தான். கருமணலும் ஈக்கி மணலும் இருக்கும் போர்க்களத்தில் குதிரைகளை பாயவிட வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் படையை நிலை கொள்ள மட்டுமே செய்திருந்தான். எதிரிகள் தங்களின் நிலையை குலைத்து பாய்ந்து தாக்கும் போர் முறைக்கு இழுக்க முயல்கின்றனர் என்பதை ஊகித்தவாறே நின்று தாக்கி கொண்டிருந்தான். நெடுநேரத்திற்கு பிறகு அவர்கள் வேகம் கொண்டு பக்கவாட்டிலிருந்து தாக்கியபடி விரைந்து கொண்டிருந்தனர். ஆனால் அந்த தாக்குதல் வீறு கொண்டது அல்ல, போக்கு காட்டி திசை திருப்பும் தாக்குதலை. உருமன் கொடி எதிரியின் எந்த ஒரு முயற்சிக்கும் இரையாவதில்லை என்று விழிப்போடு இருந்தான். எதிரிகளின் செயலை கவனித்தபடி குதிரையை மெல்ல நகர்த்தி கொண்டிருந்தான். அப்போது அவனது குதிரை போய் வலதுபுறம் இருந்த குதிரையின் மீது மோதியது. என்ன இப்படி செய்கிறது என்று நினைத்தபடி கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் குதிரையை கிளப்பிய போது அருகில் சென்று இன்னொரு குதிரையின் மீது அதே போல முட்டி விலகியது. ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்பது புரியாமல் குதிரையை விட்டு கீழே இறங்கினான். கண் பட்டையில் ஏதாவது தூசியோ கல்லோ சிக்கி இருந்தால் அது குதிரையின் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கும். அதனால் குதிரை அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக தள்ளாடும் என நினைத்து கண் பட்டையில் கைகளை விட்டு துடைத்தான். உள்ளே வேறெந்த தூசியும் இல்லை. பின் ஏன் இப்படி செய்கிறது என்று சிந்தித்தபடியே வந்து மேலேறி உட்கார்ந்தான். அடுத்த கணம் அவனது பருத்த தொடைகள் முதுகை அழுத்திய போது நடு முதுகு திடுக்கிட்டு குலுங்கியது. குதிரைக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அவன் உணர தொடங்கினான். அவனது கால் குறிப்புகளை உணர்ந்து செயல்பட அது ஆயத்தமாக இல்லை. உணர்வுகளை இழந்ததை போல் ஆகிவிட்டது என்று தெரிந்ததும் சட்டென மேலிருந்து கீழே இறங்கினான். கட்டுப்பாடுகளை இழந்த குதிரையின் மீது உட்கார்வது மரணத்தை அழைத்துக் கொள்வதற்கு சமம். இனி அது எப்படி நடந்து கொள்ளும் என்று தெரியாது. கீழே இறங்கியவன் அதற்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று சுற்றி சுற்றி பார்த்தான். எந்த அம்பும் தைக்கவில்லை. பின்தொடை பகுதியில் சின்னதாய் ஒரு கீறல் விழுந்திருக்கிறது. துளி அளவுதான் குருதி தெரிகிறது. வேறேதும் ஆகவில்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்கையில் படையின் நடுப்பகுதியில் கூச்சல்கள் அதிகமாகின. என்னவென்று விசாரிக்க தொடங்கிய போது ஏறக்குறைய பல வீரர்கள் குதிரையை விட்டு இறங்கி என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தனர். நிலைமை கட்டுமீறுவதற்குள் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து குதிரைப்படையை காக்க வேண்டும் என்பதால் தான் தலைமை தளபதியை வரவழைக்க நீல்சங்கை ஊதச் சொன்னான் உருமன் கொடி. சங்கொலியை கேட்டு விரைந்து வந்தான் கருங்கை வாணன். அவன் வந்து நின்றபோது இரவாதனின் தலைமையிலான வீரர்கள் எதிரியின் குதிரைப்படை எல்லையை தொட்டு கொண்டிருந்தனர். ஓங்கலத்தின் வேலை முடியும் தருவாயில் இருந்தது.
இரண்டாம் நாளின் பிற்பகல் போரில் வேந்தர்களின் குதிரைப்படையை நிலைகுலைய செய்தது பரம்பு படை. நேரம் ஆக ஆக குதிரைகள் முற்றிலுமாக செயல் இழந்தன. ஒரு கட்டத்துக்கு பிறகு உருமன்கொடி முழு பாதுகாப்பை வேண்டி நின்றான். இன்றைய போரில் வேந்தர் படையின் முன்கள வீரர்களில் பெரும்பான்மையோர் நன்கு பயிற்சி பெற்ற நிலைப்படை வீரர்கள் அல்ல. எனவே அவர்களை கொண்டு குதிரைப்படையை காக்கும் முயற்சி ஆபத்தில் முடிந்துவிடும் என்று நினைத்தான் கருங்கைவாணன். செயலிழந்து நிற்கும் குதிரைப்படைக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்தால் மட்டுமே அதை காக்க முடியும். எனவே இரண்டாம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த படைப்பிரிவை உள்ளிறங்க உத்தரவிட்டான். பெரும் எண்ணிக்கையில் இரண்டாம் நிலை படை வீரர்கள் உள்ளே இறங்கினார்கள். குதிரைப்படையை காக்க அவனுக்கு இதை தவிர வேறு வழி தெரியவில்லை. போர்க்களத்தில் உரிய காரணத்துக்காக படைகளை முன்னும் பின்னுமாக நகர்த்துவதில்தான் தலைமை தளபதியின் மதிநுட்பம் இருக்கிறது. ஆனால் அது தாக்குதல் வியூகமாக அமையும் போது பேராற்றலை வீரர்களுக்கு தன் இயல்பிலேயே உருவாக்கும். தற்காப்புக்கு அவ்வாறு செய்யும் போது எதிர் மனநிலையை உருவாக்கும் ஆபத்தும் உண்டு. முதல் நிலை படையை காக்க இரண்டாம் நிலை படையை இறக்க வேண்டிய நிலை வந்துள்ளதை ஒவ்வொரு வீரனும் அறிவான். போர் தொடங்கிய இரண்டாம் நாளே வேந்தர் படை சற்றே திணறுவது வெளிப்படையாக தெரிந்தது. இரண்டாம் நிலை படை இறங்கியதும் பரம்பு வீரர்கள் பின்னால் நகர்ந்து தற்காப்பு நிலைக்கு வந்தனர். அவர்களை பொறுத்தவரை ஓங்கலத்தை பயன்படுத்தி குதிரைப்படையில் பேரிழப்பை உருவாக்குவதுதான் அன்றைய தாக்குதலின் இலக்கு. அது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு விட்டது. திசைவேளரின் கை உயர்வு தட்டியங்காடெங்கும் முரசை ஒலிக்க செய்தது. இரண்டாம் நாள் போர் முடிவுக்கு வந்தது. வீரர்கள் பாசறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்திலே நாகக்கரட்டில் இருந்த கபிலரை அழைத்து வர சொல்லி திசைவேளரின் மாணவன் வந்தான். தன்னை ஏன் அழைத்துள்ளார் திசைவேளர் என்பது கபிலருக்கு விளங்கவில்லை. வழக்கம் போல் வாரிக்கையனும் கபிலருடன் புறப்பட்டார். நாளிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரனின் அடிவாரத்தில் பந்தங்கள் ஏற்றப்பட்டிருக்க அங்கேயே திசைவேளர் இருந்தார். போர் விதிகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவற்றை விசாரித்து முடிவெடுக்காமல் நிலைமான் கோல் சொல்லி போர்க்களம் விட்டு அகலக்கூடாது என்பது மரபு. கபிலர் வாரிக்கையனோடு அவ்விடம் வந்தபோது கருங்கைவாணனுடன் பெரும் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. குதிரைப்படை தளபதி உருமன்கொடியும் அமைச்சர்கள் ஆதிநந்தி நாகரையர் ஆகியோரும் உடன் இருந்தனர். பரம்பு வீரர்கள் தங்களின் ஆயுதத்தில் நஞ்சு கலந்து குதிரைகளை செயலிழக்க வைத்து விட்டனர் என்பதுதான் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை கேட்டபோது அதிர்ச்சிக்கு உள்ளானார் கபிலர். நேற்றிரவு முடியனும் வாரிக்கையனும் தன்னை குறிப்பிட்டு பேசியது இதை பற்றித்தானா என்று நினைத்தார். வாரிக்கையன் இதை எதிர்பார்த்துத்தான் வந்துள்ளார். எந்த ஒரு ஆயுதம் காயங்களின் தன்மையையும் அளவையும் மீறி பல மடங்கு அதிகமாக பாதிப்பை உருவாக்குகிறதோ அந்த ஆயுதம் ஐயத்துக்குரியது. இன்றைய பொழுதில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குதிரைகளுக்கு மிகச்சிறிய காயங்களையே உருவாக்கியுள்ளன. ஆனால் குதிரைகளை முழுமையாக செயலிழக்க செய்துள்ளன. எனவே இந்த ஆயுதங்கள் நஞ்சு பூசப்பட்டவை என்று வாதிட்டான் உருமன்கொடி. வாரிக்கையன் வெற்றிலையை மென்று கொண்டே சொன்னார். பரம்பு அளித்த வாக்கை மீறாது. விலங்குகளின் நஞ்சோ தாதுக்களின் நஞ்சோ பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்றுக்கொண்ட போர் விதிகளை நாங்கள் மீறவில்லை என்றார். அம்புகளால் தாக்கப்பட்ட குதிரைகளுக்கு சிறு காயங்கள் தான் உருவாகியுள்ளன. சிறு காயங்களால் எப்படி குதிரையை செயலிழக்க செய்ய முடியும் என்று கேட்டான் கருங்கைவாணன். அம்புகளின் தன்மைதான் அதற்கு காரணம் என்றார் வாரிக்கையன். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நஞ்சூரிய அம்பை நீங்கள் பயன்படுத்தியுள்ளீர்கள் என்றான் ஆதிநந்தி. தலையை மறுத்து ஆட்டியபடியே வாரிக்கையன் கேட்டார், நஞ்சென்றால் என்ன என்று. ஆதிநந்தி ஒரு கணம் திகைத்தான். அவன் என்ன விளக்கம் சொன்னாலும் வாரிக்கையன் அதிலிருந்து தப்பித்து வெளியே வருவார் என்று அவனுக்கு தெரியும். எனவே சற்று சிந்தித்தான். அதுவரை அமைதியாக இருந்த திசைவேளர் இப்போது கூறினார், எண்ணிலடங்காத குதிரைகள் செயலிழந்து கிடக்கின்றன. நீங்களோ சொற்களை கொண்டு விதிகளை கடக்க நினைக்கிறீர்கள் என்றார். திசைவேளரின் கூற்று கபிலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் வாரிக்கையன் அதை பொருட்படுத்தவில்லை. வெற்றிலையை மென்று கொண்டே அவரை பார்த்து கேட்டார், நீங்களே சொல்லுங்கள், நஞ்சென்றால் என்ன என்று கேட்டார். கேள்வியின் வழியே எதிர்நிலையில் பயணிக்க நினைக்கிறீர்கள். அது நஞ்சுதான் என்பதற்கு செயலற்று கிடக்கும் குதிரைகளே சான்று. அது நஞ்சல்ல என்பதற்கு நீங்கள் அளிக்கும் சான்று என்ன என்று கேட்டார் திசைவேளர். வாரிக்கையன் திசைவேளரை சொற்களால் மடக்க நினைக்கவில்லை, சொல்லி புரிய வைக்கவே நினைத்தார். எந்த அம்பு தைத்து குதிரைகள் செயலிழந்து கிடப்பதாக சொல்கிறீர்களோ அதே அம்பால் ஒரு மனிதனை தாக்குவோம். அவன் செயலிழந்தால் அது நஞ்சென்று ஏற்கிறேன் என்றார். யாரும் எதிர்பாராத பதிலாக இருந்தது. எதிர் திசையில் நிற்பவர்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. வாரிக்கையன் திசைவேளரை பார்த்து மீண்டும் சொன்னார்,
நஞ்சென்பது உயிர்களுக்கு பொதுவானது, பாகுபாடு அற்றது. குதிரைகள் செயலிழந்து கிடப்பதன் காரணம் அம்புகள் செய்யப்பட்ட மரமாக இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட மரம் அந்த விலங்குக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கலாம். சில உணவு சில உயிரினங்களுக்கு செரிமானமாகாததை போலத்தான் இதுவும். இதற்கெல்லாம் மேலாக ஒன்று சொல்கிறேன். அது நஞ்சல்ல என்பதற்கு சான்று எந்த குதிரையும் சாகவில்லை என்பதுதான் என்றார். இரவு குலசேகர பாண்டியனின் கூடாரத்தில் அதிக பேச்சில்லை. பரம்பு வீரர்கள் நஞ்சை பயன்படுத்திதான் குதிரைகளை செயலிழக்க செய்தனர் என்பதை மெய்ப்பிக்க முடியவில்லை. வாரிக்கையன் முன்வைத்த கூற்றை திசைவேளர் ஏற்றுக்கொண்டு விட்டார். தட்டியங்காட்டு நிலமெங்கும் வீழ்ந்து கிடக்கும் எண்ணிலடங்காத குதிரைகளை அவற்றுக்கான கொட்டிலுக்கு கொண்டு போய் சேர்க்க பெரும் முயற்சி நடந்து கொண்டிருந்தது. இரவுக்குள் அனைத்தையும் செய்துவிட முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் கடும் முயற்சி நடந்து கொண்டிருந்தது. பேரரசர்களின் கூடாரத்தில் இருந்து கருங்கைவாணன் வெளியே வந்தான். மறுநாளைய போருக்கான திட்டமிடல் மிக விரைவிலேயே முடிந்தது. வேங்கை மரத்தின் அடிவார திட்டில் கூடியவர்களும் திட்டமிடலை முடித்துக்கொண்டு எழுந்தனர். பாரி 7வது குகை நோக்கி நடந்தான். இன்றிரவு குகை காவல் கூளையன். அவனும் சிறிது நேரம் கழித்து அந்த குகை நோக்கி நடந்தான். மற்றவர்கள் அவரவர்களின் தங்கும் இடம் நோக்கி செல்ல தொடங்கினர். முடியன் மட்டும் வேங்கை மர திட்டிலேயே உட்கார்ந்திருந்தான். பரம்பு படை முழுமையையும் கொண்டு செலுத்தும் ஆற்றல் கொண்டவனின் முகத்தில் சற்றே கவலையின் கீற்று ஓடிக்கொண்டிருந்தது. உணவு அருந்திய பிறகு மீண்டும் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தார் வாரிக்கையன். உனது கவலைக்கான காரணம் என்ன என்று கேட்டார். சற்றே தயங்கினான் முடியன். ஆனாலும் வாரிக்கையனிடம் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை என்ற முடிவுக்கு வந்து சொன்னான். 3 காரணங்கள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன என்றான். தனது கூடாரத்துக்கு வந்து சேர்ந்த கருங்கை வாணனால் உறங்க முடியவில்லை. நீண்ட நேரம் விழித்தே இருந்தான். அவனுக்கு முன்னால் இருந்த வட்ட பலகையை விட்டு அவனுடைய கண்கள் அகலவில்லை. அப்போது வெளியே ஏதோ ஓசை கேட்பது போல் இருந்தது. என்னவென்று திரும்புவதற்குள் உள்ளே நுழைந்த வீரன் ஒருவன் சொன்னான், பேரரசர் வருகிறார் என்று. குலசேகர பாண்டியன் உள்ளே நுழைந்தார். நள்ளிரவில் தனது கூடாரத்துக்கு வந்துள்ள பேரரசரை வணங்கி வரவேற்றான் கருங்கை வாணன். அவனுக்கு முன்னால் இருந்த வட்ட பலகையில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்தும் மெய்க்கவசம் ஒன்றும் வாள் ஒன்றும் ஓங்கல அம்பு ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தன. இந்த 3ஐயும் தான் அவன் உற்று பார்த்தபடி இருந்தான். 3 காரணங்கள் என்னென்ன என்று கேட்டார் வாரிக்கையன். நாம் எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க முடியாதவாறு சிக்கலை நாமே உருவாக்கி கொண்டு விட்டோம் என்றான். எதை சொல்கிறாய் என்று கேட்டார் வாரிக்கையன். காற்றும் காற்றியும் வீசுவதற்கு ஏற்பவே நாம் திட்டமிட வேண்டியுள்ளது என்றான். ஒருவேளை காற்றும் காற்றியும் நமக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் மாற்று திட்டமும் நம்மிடம் இருக்கத்தானே செய்கிறது என்றார் வாரிக்கையன். இருக்கிறது, ஆனால் எதை எப்போது செய்ய போகிறோம் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இந்த குழப்பத்துடனே போர்க்களத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்க முடியாது. எதிர்பாராத நேரத்தில் பாதிப்புகள் அதிகமாகிவிடக்கூடும் என்றான் முடியன். முடியன் சொல்வது சரியான காரணமாகத்தான் இருக்கிறது என்று நினைத்த வாரிக்கையன் 2வது காரணம் என்ன என்று கேட்டார். என் மகன் இரவாதன் தான் என்றார். போர்க்களத்தில் மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தி வருகிறான். அவன் குறித்து கவலைப்பட என்ன இருக்கிறது என்று கேட்டார் வாரிக்கையன். அவன் வெளிப்படுத்தும் வீரம்தான் எனக்கு கவலை அளிக்கிறது என்றார் முடியன். புரியும்படி சொல் என்றார் வாரிக்கையன். அவன் தாக்குதல் போரை நிகழ்த்துவதில் நிகரற்றவனாக இருக்கிறான். அந்த அவசரத்தில் மற்றவற்றின் மீதான கவனத்தை தவற விடுகிறான். உதிரன் எதிரிகளின் படையை நடுவில் பிளந்து உள்ளிறங்குகிறான். தாக்கும் வேகத்திலும் தற்காக்கும் உத்தியிலும் சிறந்தவனாக விளங்குவதால் அவனால் அதை செய்ய முடிகிறது. ஆனால் இரவாதன் சூழலை கவனிப்பதில் தவறிழைக்கிறான் என்றார். அது இளைஞர்களுக்கே உரிய சிக்கல்தானே என்றார் வாரிக்கையன். புரிந்துதான் அவனை தாக்கும் உத்திக்கு மட்டும் பயன்படுத்துகிறேன். ஆனால் எதிரிகள் வேறு மாதிரி சூழ்ச்சி செய்துவிட்டால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வான் என்றான் முடியன். நீ இன்னொன்றை கவனிக்க தவறுகிறாய். இளைஞர்கள் தங்களின் அவசரத்தால் ஏற்படும் இழப்பை ஆவேசம் மிக்க தாக்குதலால் பல மடங்கு சரி கட்டி விடுவார்கள். எனவே நீ அதை பற்றி கவலை கொள்ளாதே. 3வது என்னவென்று சொல் என்றார் வாரிக்கையன். வாரிக்கையன் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத தயக்கத்துடனே 3வது காரணத்தை சொன்னான் முடியன். தேக்கன் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். எதிரிப்படை தளபதி வீசிய வாள் ஒன்று அவரது நெஞ்செலும்பை கடுமையாக பாதித்துள்ளது. ஆனாலும் நாளைக்கும் போர்க்களம் புகுவேன் என்று சொல்கிறார். சற்று ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கேட்க மறுக்கிறார் என்றார். நான் அவனிடம் பேசி சிகிச்சை எடுத்துக்கொள்ள சொல்கிறேன் என்றார் வாரிக்கையன். நீங்கள் சொன்னாலும் தேக்கன் ஏற்க மாட்டார் என்றான் முடியன். ஏன்? குடி ஆசானோ குடி முடியனோ போர்க்களத்தில் இல்லை என்றால்
பாரி போர்க்களம் புகுந்து விடுவான். எக்காரணம் கொண்டும் பாரி பரம்பின் எல்லை தாண்டி போர்க்களம் நோக்கி செல்ல அனுமதிக்க கூடாது என்பதால் அவர் ஓய்வெடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்றான். மூன்றை பற்றியும் விளக்கினான் கருங்கை வாணன். நான் இன்று எனது வாளால் அந்த கிழவனை தாக்கினேன். இரும்பாலான கேடயமே என்றாலும் அந்த தாக்குதலின் வேகத்தில் நெளிந்து அவனது எலும்புகளை நொறுக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவனது மெய்க்கவசம் எனது வாளின் முழு வீச்சையும் உள்வாங்கி அவனை காத்துள்ளது. எடை குறைவான ஆனால் இரும்பை விட வலிமையான கவசத்தை பூண்டு ஒவ்வொரு வீரனும் நிற்கிறான். இதோ இந்த சாதாரண மரக்குச்சியினால் ஆன அம்பு நிகரற்ற ஆற்றல் கொண்ட நமது குதிரைப்படையை செயலிழக்க செய்யும் என்பதை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா என்று கேட்டுக்கொண்டே வட்டப்பலகையில் இருந்த வாளை கையில் எடுத்தான் கருங்கைவாணன். இது அவர்கள் பயன்படுத்தும் வாளா என்று கேட்டார் குலசேகர பாண்டியன். இல்லை பேரரசே, சாகலைவன் பயன்படுத்திய வாள். போர்க்களத்தில் எதிரியோடு போரிடும் போது இரு வாள்களின் மோதலில் சில இடங்களில் முனை மழுங்கும். ஆனால் இந்த வாளின் முனையை பாருங்கள், ஆங்காங்கே வெட்டுப்பட்டுள்ளது. ஒரு வாள் இன்னொரு வாளின் முனையை வெட்டி இறங்குமா என்ன? அவர்களது வாளின் முனை இரும்பின் தன்மையை மட்டும் கொண்டது அல்ல, அதைவிட கூர்மையான ஏதோ ஒன்றை அவர்கள் தமது வாளின் முனைக்கு பயன்படுத்துகின்றனர் என்றான் கருங்கைவாணன். கேட்டுக்கொண்டிருந்த குலசேகர பாண்டியன், என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். நான் முதலிலேயே குறிப்பிட்டதை போல வழக்கமான போர் முறைகளால் இவர்களை வீழ்த்த நினைப்பது நமக்கு பெரும் சேதத்தை உருவாக்கும். எனவே வரைமுறையற்ற தாக்குதலால் அவர்களை முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும் என்றான். விதிகளை கைவிடுவது பற்றியே நீ சிந்திக்கிறாய், விதிகளை பயன்படுத்திக் கொள்வதை பற்றி நீ சிந்திக்கவே மறுக்கிறாய் என்றார் பேரரசர். பேரரசரின் குற்றச்சாட்டு கருங்கைவாணனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. நான் முடிவெடுத்து விட்டேன். நாளை மிக முக்கியமான நாள். எதிரிகளின் குதிரைப்படை பேரழிவை சந்தித்துள்ளது. எனவே தற்காப்பு போருக்கான உத்தியைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இந்த நிலையில் நான் முன்னேறி தாக்கப் போகிறேன். பரம்பின் மொத்த படையும் முன்னேறி தாக்குவதை நாளைதான் அவர்கள் முதல் முறையாக எதிர்கொள்ளப் போகின்றனர். ஏறக்குறைய அவர்களின் அனைத்து படைகளையும் முற்பகலிலேயே நிலை தடுமாற செய்து விடலாம். எதிரிகளின் முழு கவனமும் என் மீதுதான் இருக்கும். நான் இடது ஓரத்திலிருந்து தாக்கி முன்னேறுவேன். உதிரனோ தனது வலிமை மிகுந்த வில்படை கொண்டு நடுவில் தாக்கி முன்னகர்வான். இந்த நேரத்தில் இரவாதனின் தலைமையிலான சூலூர் வீரர்களின் படை ஓங்கலத்தையும் பகலி அம்பையும் பயன்படுத்தி எதிரிகளின் அணிவகுப்பை பிளந்து கொண்டு மூஞ்சல் நோக்கி நகர்வார்கள். மூஞ்சலை கண்ணில் பார்க்கும் தொலைவை அடைந்துவிட்டால் போதும். அதன் பிறகு நம் வீரர்கள் பல மடங்கு ஆற்றலை அதிகப்படுத்தி தாக்குவார்கள். உள்ளுக்குள் இருக்கும் நீலனை மீட்கும் எண்ணம் ஒவ்வொரு வீரனையும் மாவீரனாக மாற்றிவிடும். இந்த தாக்குதல் நடக்கும் போது இறுதி வரிசையில் தேக்கன் நிற்பான். அவனை இனி வாள் ஏந்த விடமாட்டேன். அதே நேரம் போர்க்களம் விட்டு வெளியேறவும் விடமாட்டேன் என்றான் முடியன். நீண்ட சிந்தனைக்கு பிறகு தனது புதிய திட்டத்தை விளக்கினான் கருங்கைவாணன். வகுத்து கொண்ட விதிகளின் வழியே எதிரியை சிக்க வைக்கும் புதிய திட்டம் இது. இதற்கு குலசேகர பாண்டியன் ஒப்புதல் தந்தார். பாரி இல்லாத போர்க்களத்தின் கடைசி நாள் நாளைதான். நாளை மறுநாள் அவன் போர்க்களம் வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் குடி ஆசானையும் குடி முடியனையும் ஒரே நாளில் வீழ்த்தும் திட்டம் இது என்று முழங்கினான் கருங்கைவாணன். பொழுது விடிந்தது. கதிரவன் மேலெழுந்த 5ஆம் நாளிகையில் திசைவேளர் கைகளை உயர்த்தினார். 3ஆம் நாள் போர் தொடங்கியது. போர்க்களத்தின் தன்மை இப்போது இருபக்க படைகளுக்கும் சற்றே பழகி இருந்தது. வேந்தர் படை வழக்கம் போல அலையலையாய் முன்னகர்ந்து வந்து தாக்குதலை தொடங்கியது. வழக்கத்துக்கு மாறாக தொடக்கம் முதலே பரம்பு வீரர்கள் ஆவேசம் கொண்டு தாக்க தொடங்கினர். போர் தொடங்கும் கணத்திலேயே எதிரிகளின் தாக்குதலில் இருந்த ஆவேசத்தை கருங்கைவாணனால் உணர முடிந்தது. வேந்தர் படை இன்று வகுத்திருந்த திட்டத்துக்கு எதிரிகள் ஆவேசம் கொண்டு முன்னேறுவது உதவியாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. வழக்கம் போல நடுப்பகல் வரை சற்றே நிதானம் கொண்டு தாக்குபவர்கள் நடுப்பகலில் நாகக்கரட்டில் இருந்து ஊதப்படும் காரிக்கொம்பின் ஓசையை கேட்டவுடன் தாக்குதலை வேகப்படுத்துவார்கள், உத்திகளையும் மாற்றுவார்கள். அடுத்த ஓசை கேட்கும் போது முழுமை கொண்ட வேகத்தோடு தாக்குவார்கள். இதை கணித்துதான் கருங்கைவாணன் இன்றைய உத்தியை தீர்மானித்திருந்தான். ஆனால் பரம்பு வீரர்கள் தொடக்கத்திலேயே ஆவேசத்தோடு முன்னே நகர்வது தெரிந்தது. மையூர் கிளாரின் மேல் பரம்பு தளபதிகள் எவ்வளவு சினத்தோடு இருக்கிறார்கள் என்று கருங்கைவாணன் முழுமையாக அறிந்தே அன்றைய திட்டத்தை வகுத்திருந்தான். நடுப்பகல் வரை வழக்கமான தாக்குதல் போரை நடத்த வேண்டும். நடுப்பகலில் மலை மேல் இருந்து காரி கொம்பு ஓசை கேட்கும் போது
பின் களத்திலிருந்து முடியன் முன்பகுதிக்கு வருவான். அதே நேரத்தில் மையூர் கிளாரின் தேர் அவன் கண்ணில் பட வேண்டும். முடியன் மையூர் கிளாரை தாக்க அவரை நோக்கி விரைவான். மையூர் கிளார் படையின் வலதுபுற ஓரத்தின் வழியாக முடியனை பின்னோக்கி இழுத்துச் செல்ல வேண்டும். படையணியின் ஓரப்பகுதி வழியாக முடியனை எவ்வளவு தொலைவு பின்னோக்கி இழுக்க முடியுமோ அவ்வளவு தொலைவு இழுத்துச் செல்ல வேண்டும். மையூர் கிளாரை வீழ்த்தும் வெறிகொண்டு முன்னகரும் முடியனை வேந்தர் படை தளபதிகளான சூலக்கையனும் நகரி வீரனும் பின்தொடர வேண்டும். பொருத்தமான இடத்தில் படையணியின் சூழலுக்குள் சிக்க வைத்து அவனை வீழ்த்த வேண்டும். முடியன் தங்களது படையணிக்குள் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கருங்கைவாணன் தேக்கனை நோக்கி முன்னகர்வான். பரம்பு படைக்குள் எந்த இடத்தில் தேக்கன் இருந்தாலும் அந்த இடம் நோக்கி எதிரிகளை கிழித்துக் கொண்டு உட்புகும் ஆற்றல் கருங்கைவாணனின் படைக்கு உண்டு. மற்ற தளபதிகள் எதிரிகளை வேறு திசையில் முன்னேற விடாமல் தடுக்கும் பணியை செய்வார்கள். இதுதான் வேந்தர் படையின் இன்றைய திட்டமாக இருந்தது. நேற்றைய போரில் வேந்தர்களின் குதிரைப்படை பேரழிவுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் இன்று மூஞ்சலை நோக்கி நகர்வதற்கான திட்டமிடலோடு பரம்பு படை இருந்தது. போர் தொடங்கியதில் இருந்து அதற்கான தன்மையில் அவர்கள் முன்னே நகர்ந்தார்கள். இன்று அவர்களுக்கு கூவல் குடியினரின் மூலம் வழங்கப்படும் உத்தரவு வழக்கம்போல் இருக்காது. காரிக்கொம்பின் ஓசையும் வெவ்வேறு பொழுதுகளில் தேவையறிந்து ஊதப்படும். போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே முடியனின் தேர் பின்புறம் இருந்து படையின் நடுப்பகுதியை நோக்கி நகரத் தொடங்கியது. வழக்கம் போல குளவன் திட்டின் மேல் நின்றிருந்த பாரி போர்க்களத்தின் தன்மையை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். 3ஆம் நாள் போரில் கூட தான் களம் புகுவதை பாரி ஏன் மறுக்கிறான் என்பது காலம்பனுக்கு புரியவில்லை. திரையர் குலம் இனி சிறிய இழப்பை கூட சந்திக்க கூடாது என்பதை பாரி மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறான். அப்படி இருந்தும் கொற்றனை பலி கொடுக்க நேர்ந்ததை பாரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் போர்க்களம் புக நேர்ந்தாலும் கூட காலம்பன் போர்க்களம் புகக்கூடாது என்றே பாரி நினைத்தான். தட்டியங்காட்டில் திரையர் குலத்தினரின் குருதி வீழக்கூடாது என்ற பாரியின் எண்ணத்துக்கு திரையர் குலம் கடந்த காலத்தில் அடைந்துள்ள இழப்புகளே காரணம். பாரியும் காலம்பனும் போர்க்களத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கையில் சிறியதாய் ஏதோ ஓசை கேட்டு திரும்பினான் பாரி. அது இருளிக்கிழவனின் ஓசை. விளக்கின் சுடர் மெல்ல அசையத் தொடங்கியது. பாரி வியப்போடு இருளிக்கிழவனை பார்த்தான். அவனோ கைகளை தூக்கி கூவல்குடியினருக்கு உத்தரவு கொடுக்க காத்திருந்தான். 2 நாட்களாக எதிர்பார்த்த போது எதுவும் நடக்காமல் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கொம்மனும் கொம்மியும் உதவப் போவது வியப்பை தந்தது. பாரியின் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க விளக்கின் சுடர் சட்டென சாய்ந்தது. இருளிக்கிழவன் கையை அசைக்க மலையெங்கும் இருந்து கூவல் குடியினரின் பீரிட்ட ஓசை கன நேரம் கூட இடைவெளியின்றி வெளிவந்தது. பரம்பின் குதிரைப்படை வீரர்களோ வாள்படை வீரர்களோ இந்த கணத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கல்லுளி அம்புகளை எடுத்து எய்வதற்குள் காற்று அவர்களை கடந்தது. ஆனால் உதிரனின் தலைமையிலான வில்படை வீரர்களோ ஓசையை கேட்ட கணத்தில் காற்றின் முகப்போடு அம்பை இணைத்தனர். 6 அம்புகளை கொண்டது ஒரு கொத்து. ஒவ்வொரு வீரனுக்கும் 3 கொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் முதல் கொத்தை எடுத்து நாணில் பொருத்தி முழு விசையோடு எய்தது வில்படை. மேற்கு மலை கணவாயின் பின்புறத்தில் இருந்து கொம்மன் ஊத வீறு கொண்ட காற்று தடியங்காட்டு நிலத்தை நோக்கி வலதுபுறமாக சீவிக்கொண்டு இறங்கியது. எண்ணிலடங்காத அம்புகள் காற்றின் முன்முகப்போடு இணைய கண் பார்வைக்கு அப்பால் சீறிச் சென்றன. அம்புகள் மலைமேட்டில் இருந்து கொம்போசை கேட்ட கணத்திலேயே சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான் கருங்கைவாணன். வழக்கமான ஓசையாக அது இல்லை. வழக்கமான நேரத்திலும் ஊதப்படவில்லை. இது என்ன புது வகையாக இருக்கிறதே என சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சிறு புல்லின் கனம் கொண்ட எண்ணிலடங்காத அம்புகள் அவன் தலைக்கு மேலே எங்கோ பறந்து சென்று கொண்டிருந்தன. என்ன இது என்று கருங்கைவாணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தேக்கனை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருந்தவன் சற்றே குழப்பத்துக்கு உள்ளாகி அப்படியே நின்றான். பாய்ந்து செல்லும் எண்ணிலடங்காத அம்புகள் எங்கே செல்கின்றன என்று தலையை பின்புறமாக திரும்பி பார்த்தான். வெகு தொலைவுக்கு அப்பால் சென்றன. வீசிய காற்றின் எதிர்ப்புறமாக வேந்தர் படை நின்று கொண்டிருந்தது. குறுமணல் தூசிகளை அள்ளி எறிந்தபடி காற்று போய்கொண்டிருந்தது. வேந்தர் படை வீரர்கள் கண்களை கசக்கி கொண்டிருந்தனர். பரம்பு வீரர்களை பொறுத்தவரை காற்று முதுகுப்புறத்தை தாக்கி முன்னகர்ந்தது. இவ்வளவு தொலைவு பறக்கும் அம்புகளை வாழ்வில் முதல் முறையாக பார்த்த கருங்கைவாணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்களை கசக்கியபடியே திரும்பினான். எதிர் திசையில் பரம்பு வீரர்கள் தங்களின் ஆவேச தாக்குதலை தொடங்கினர். கருங்கைவாணன் சட்டென விழிப்படைந்து பேரிகையை முழக்க சொல்லி தன் வீரர்களை எதிரிகளின் தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்தினான்.
பரம்பு வீரர்களோ அவ்வளவு தொலைவு செல்லும் அம்பை எய்த மறு கணமே வழக்கம் போல தாக்குதலை தொடங்கினர். எய்யப்பட்ட கல்லுளி அம்பினால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பது எய்த யாருக்கும் தெரியாது. அது கண்ணுக்கு அப்பால் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருந்தது. குளவன் திட்டில் இருந்தபடி பாரி பார்த்து கொண்டிருந்தான். எய்யப்பட்ட அம்புகள் 3ஆம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படையின் பிற்பாதியில் போய் இறங்கின. 3ஆம் நிலை படையின் சரிபாதி வீரர்களின் மீது சுருள் அம்புகள் இறங்கின. போர் நடந்து கொண்டிருந்த முற்பகுதியை 3ஆம் நிலை படையினர் கண்கொண்டே பார்க்க முடியாது. அது எங்கோ நடந்து கொண்டிருந்தது. அவர்களை பொறுத்தவரை ஆயத்த நிலையில் நிற்க வேண்டும், அவ்வளவுதான். எந்த தொடர்பும் இல்லாமல் காற்றின் வெளியே வானெங்கும் இருந்து பறந்து வந்த வைக்கோல் அளவே கனம் கொண்ட அம்புகள் வீரர்களை நோக்கி சரசரவென்று இறங்கின. பறந்து போன அம்புகள் எங்கே இறங்கின என்பது முன்களத்தில் நின்றிருந்த கருங்கைவாணனுக்கு தெரியவில்லை. இந்த தாக்குதல் என்ன என்பதும் அவனுக்கு புரியவில்லை. ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. இந்த நிலையில்தான் முடியனின் தேர் நடுக்களம் நோக்கி சென்றது. முன் வகுத்த திட்டப்படி அந்த தேரின் பார்வையில் படும்படி மையூர் கிளாரை களத்துக்குள் வர சொல்லும் மறைக்குறிப்பு அனுப்பப்பட்டது. தேரில் முன்னகர்ந்து கொண்டிருந்த முடியனின் எண்ணமெல்லாம் கல்லுளி வேர் எவ்விடம் கீழிறங்கி இருக்கக்கூடும் என்பதை கணிப்பதிலேயே இருந்தது. தேரின் மீது நின்றாலும் அவனது பார்வைக்கு அப்பால் தான் அந்த தாக்குதல் நிகழ்ந்திருந்தது. எப்படி இருந்தாலும் கல்லுளி அம்புகள் தைத்தவுடன் அவற்றின் பாதிப்பு தெரியாது. பிடுங்க முடியாமல் தவிக்கும் போதும் தசையோடு பிய்த்துக்கொண்டே அம்புகள் வெளிவரும் போதும் தான் பாதிப்பை உணரத் தொடங்குவார்கள். அப்போது அங்கிருந்து கொடுக்கப்படும் மறைக்குறிப்பு முன்களத்தில் நிற்கும் வேந்தர் படையை பெருங்குழப்பத்துக்கு உள்ளாக்கும். அவர்களின் மொத்த கட்டுக்கோப்பும் அடுத்த சில பொழுதுக்குள் முழுமுற்றாக கலையும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது ஏந்திய வில்லோடு மையூர் கிளார் சென்று கொண்டிருந்த தேர் தெரிந்தது. இத்தனை நாளாக போர்க்களத்தில் முடியன் எவனை தேடினானோ அவன் இப்போது கண்ணில் பட்டான். தேரோட்டும் வல்லவனை பார்த்து அந்த தேரை பின்தொடர்ந்து போ என்று கூறினான். ஆனால் மறுகணமே அவனது எண்ணம் வேறானது. களத்தின் சூழல் இவ்வளவு அருமையான வாய்ப்பை உருவாக்கியுள்ள போது நாம் மூஞ்சலை நோக்கி செல்வதே சரியான முடிவு என்று தோன்றியது. ஆனாலும் மையூர் கிளாரை விட்டு வைப்பது சரியல்ல என்றும் தோன்றியது. தேரோ மையூர் கிளாரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. முடியனின் சிந்தனை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறியது. ஏறக்குறைய இதே குழப்பத்தை சந்தித்தான் கருங்கைவாணன். இத்தனை ஆயிரம் அம்புகள் காற்றில் எப்படி இவ்வளவு தொலைவு பறந்தன? அவையெல்லாம் எங்கே போய் இறங்கின? எங்கே இறங்கி இருந்தாலும் பலகாத தொலைவுக்கு நிற்கும் நம் படை வீரர்களின் மீதுதானே இறங்கி இருக்கக்கூடும். பார்ப்பதற்கு மிகவும் சிறுத்த இந்த அம்புகளால் பெரிய பாதிப்பு எதுவும் நிகழ்ந்திருக்காது. ஆனாலும் படை தலைமை தளபதி என்ற முறையில் பின்கள படையின் பாதிப்பை அறிந்த பிறகு முன்னேறி செல்வதுதான் சரி என்று தோன்றியது. ஆனாலும் நாம் திட்டமிட்டபடி மையூர் கிளாரை நோக்கி முடியனின் சேர் செல்ல தொடங்கிவிட்டது. இனி நாம் பொறுத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து தேக்கனை நோக்கி பரம்பு படைக்குள் புகுந்து உள்ளே நுழைய தொடங்கினான் கருங்கைவாணன். போர்க்களத்தில் தளபதிகளால் முழுமுற்றான தெளிவோடு இயங்க முடியாது. பல்லாயிரம் வீரர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி சரித்து முன்னே நகரும் பேர் இயக்கத்தை துல்லியமாக கணிப்பது எளிதல்ல. தளபதிகள் குழப்பத்துக்குள் சிக்கி சிக்கி மீள்பவர்களாகத்தான் இருப்பார்கள். கருங்கைவாணன் குழப்பத்துக்குள்ளிருந்து முடிவுக்கு வந்து தேக்கனை நோக்கி புறப்பட்ட போது மையூர் கிளாரை நோக்கி சென்று கொண்டிருந்த முடியன் தேரை சற்றே நிறுத்தினான். தொலைவில் குதிரையில் இருந்தபடி போரிட்டு கொண்டிருந்த வேட்டூர் பழையனை தனது தேரில் ஏறச் சொல்லி மையூர் கிளாரை கொன்றளிக்க உத்தரவிட்டு அவனது குதிரையில் ஏறி இரவாதனை நோக்கி புறப்பட்டான் முடியன். பொழுதாகி கொண்டிருந்தது. வேந்தர் படையின் 3ஆம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த எண்ணிலடங்காத வீரர்கள் கல்லுளி அம்பை உறுதி எடுக்க முடியாமல் திணறிய போதுதான் ஆபத்தின் அளவு புரிய தொடங்கியது. கூச்சலும் குழப்பமும் மேலேறி வர தொடங்கிய போது முடியன் குதிரைப்படையோடு இணைந்து மூஞ்சலை நோக்கி முன்னே நகரத் தொடங்கினான். முன் திட்டப்படி தன்னை தொடர்ந்து வரும் தேரை படையின் வலதுபுற ஓரமாகவே உள்ளிழுத்து சென்று கொண்டிருந்தார் மையூர் கிளார். தளபதிகள் துடும்பனும் நகரி வீரனும் அவரை குறிவைத்து தங்களின் தேரை விரைவுபடுத்தினர். திட்டமிட்டபடி பரம்பு படையின் பின்பகுதியை நோக்கி விரைந்து வந்தான் கருங்கைவாணன். எதிரியின் படையை விலக்கி முன்னகரும் உத்தியிலே அவனது படை இணையற்ற அனுபவம் கொண்டது. விரைந்து முன்னகர்ந்து வந்த கருங்கைவாணனின் கண்களுக்கு வெகு தொலைவில் வாளூன்றி நிற்கும் தேக்கன் தனித்து தெரிந்தான். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.